இப்ப ரேம் வந்து எப்படி இன்சர்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வந்து போன செஷன்ல வாட் இஸ் ரேம், டைப்ஸ் ஆஃப் ரேம் சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். இந்த செஷன்ல ஹவு டு இன்சர்ட் த ரேம் அண்ட் ரேம் ஸ்லாட்ஸ். ரேம் ஸ்லாட் எப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம இன்சர்ட் பண்றது. நீங்க ஒரு சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டா இருக்கீங்க அல்லது ஒரு டெஸ்க்டாப் சப்போர்ட்டா இருக்கீங்கன்னா இது கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். ஸோ மதர் போர்டில் இப்படித்தான் ரேம் ஸ்லாட்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்க்டாப் மதர் போர்டு. இதுல ரெண்டு ஸ்லாட் தான் இருக்குது. இது ஒரு ஸ்லாட், இது ஒரு ஸ்லாட். சரிங்களா? இது டிம், இதுக்கு பேர் டிம் A1, இதுக்கு பேர் டிம் B1. இந்த போட்டு பாருங்க, தெரியுதா? தெரியுது சார். ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் நேம் வச்சிருப்போம். ஒவ்வொரு ரேம் ஸ்லாட்டுக்கும் நேம் இருக்கும். இப்ப இதுல வந்து 4 ஸ்லாட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். A1 A2 B1 B2 இருக்கும். 6 ஸ்லாட் இருந்தா A1 A2 A3 B1 B2 B3 இருக்கும். சரிங்களா? சோ ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் நேம் வந்து இங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த மதர் போர்ட்லயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இப்ப இந்த ஸ்லாட்ல தான் நம்ம ரேம் வந்து இன்சர்ட் பண்ணணும். நான் சொல்லியிருக்கேன் டிடிஆர்லயே நிறைய டைப்ஸ் இருக்குது. டைப்ஸ்ல வந்து ஸ்லாட்ஸ் மாறும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த நாட்ச் கொஞ்சம் தள்ளி இருக்குது, இந்த நாட்ச் கொஞ்சம் தள்ளி இருக்குது. இது DDR3 இந்த நாட்ச் கொஞ்சம் தள்ளி இருக்குது. இதே DDR4 நாட்ச் தள்ளி இருக்கு, கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ஃபைல் வந்து நடுவுல இருக்குது. அப்ப இந்த நீங்க நான் சொல்லியிருக்க மாதிரி சொன்ன மாதிரி ஒரு மதர் போர்டு வாங்குறப்பயே அது DDR4 சப்போர்ட்டடா இல்ல DDR5 சப்போர்ட்டான்னு சொல்லி தான் நீங்க மதர் போர்டு வாங்கணும். ஏன்னா அப்பதான் அந்த ரேம் வந்து அதில் இன்சர்ட் பண்ண முடியும். நீங்க மாத்தி வாங்கிட்டீங்கன்னா அந்த ரேம் அதில் இன்சர்ட் பண்ண முடியாது. இந்த ஸ்லாட் வந்து தள்ளி போயிடும், அது ஃபிக்ஸ் ஆகாது. ஓகே சார். இந்த நாட்ச் நல்லா பார்த்துக்கோங்க. தென் மதர் போர்டுக்கு நான் வர்றேன். ஸோ மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா, இந்த இடத்துல அந்த நாட்ச் உட்காரணும். புரியுது. ஓகே. ஸோ அப்போ மதர் போர்டை நீங்க எப்படி இந்த ரேம் ஸ்லாட்டை எப்படி நீங்க ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த லாக் இருக்கும். இந்த லாக்கை நீங்க வந்து சைட்ல ப்ரெஸ் பண்ணணும். ஓகே. இதுல பாருங்க எத்தனை ரேம் இருக்கு, ஸ்லாட் இருக்கு. 1 2 3 4 ஸ்லாட் இருக்குது, ரைட்டா? அப்ப டிம் A1 A2, இது B1 B2 அந்த மாதிரி இதுல வந்து வரும். இப்ப இந்த ரேம் ஸ்லாட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த நாட்ச் இருக்கணும் இந்த ஸ்லாட்டுக்கு, அப்பதான் இன்சர்ட் பண்ண முடியும். இந்த ரேம் இன்சர்ட் பண்றோம் அப்படின்னா இந்த லாக்கை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும். இங்க பாருங்க, இந்த இமேஜ் உங்களுக்கு தெளிவா இருக்கு பாருங்க. இப்ப இந்த இமேஜ்ல பாருங்க, லாக் வந்து இப்ப லாக் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த சைடுல இந்த பிளாஸ்டிக் வந்து லாக், இந்த ரெண்டுமே லாக்கு, இந்த ரெண்டுமே லாக்கு, இது லாக் ஆயிட்டு இருக்கு. இங்க என்ன பண்றோம் அப்படின்னா இந்த லாக்கை வந்து பிரஸ் பண்றோம். பிரஸ் பண்ணா பின்னாடி போயிடும். இப்ப இந்த ரேம், இந்த நாட்ச் இருக்குது, அந்த நாட்சும் இந்த ஸ்லாட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லாட்டும் இந்த நாட்சும் ஒன்று போல மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகி இதை நம்ம உள்ள இன்சர்ட் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த லாக் ஆட்டோ லாக் ஆகும். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் ஒரு சைடு இன்சர்ட் பண்ணணும், தென் இன்னொரு ஒரு சைடு இன்சர்ட் பண்ணணும். ரெண்டு இன்சர்ட் பண்ணப்போ ஆட்டோமேட்டிக்கா லாக் வந்து ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிரும். ஸோ சப்போஸ் இந்த ரேமை நீங்க வந்து வெளியில எடுக்கணும் அப்படின்னா இந்த லாக்கை மறுபடியும் நீங்க பின்னாடி தள்ளணும். இந்த சைடும் நீங்க லைட்டா பின்னாடி பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த ரேம் வந்து வெளில பாப் அவுட் ஆயிடும். புரியுது. இதுவும் இன்சர்ட் பண்றோம், ரேம் இதையும் இன்சர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நாட்ச் வந்து லாக்ல இருக்கும், சாரி அந்த ரேம் லாக்ல இருக்கும், அந்த ஸ்லாட்ல இருக்கிறது லாக்ல இருக்கும். தென் அந்த லாக்கை வந்து பின்னாடி பிரஸ் பண்றோம், அதுல ரேம் அப்புறம் நம்ம இன்சர்ட் பண்றோம். பண்ணிட்டு நல்லா இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதுவே ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிரும். ஓகே சார். இது பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ரேக் சர்வர். இந்த ரேக் சர்வர்ல மெமரி எப்படி இருக்குன்னு பாருங்க. சேம் இப்ப லாக் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்களா எவ்வளவு ஒண்ணு போல இருக்குன்னு இந்த ஸ்லாட்ஸ். இது பாத்தீங்கன்னா ரேக் சர்வர். இதுல இது ஒரு CPU, இது ஒரு CPU. நீங்க டெஸ்க்டாப் அதாவது பர்சனல் கம்ப்யூட்டர்ல ப்ராசஸருக்கு மேல வந்து ஃபேன் வைப்போம், அதுக்கு பேரு ஆக்டிவ் ஹீட் சிங்க். இங்க வந்து ப்ராசஸருக்கு மேல ஃபேன் வைக்க மாட்டோம், அதுக்கு மேல இது ஒரு ஹீட் சிங்க் தான், இதுக்கு பேர் ஹீட் சிங்க்னு சொல்லுவோம். இந்த மேல ஒரு டப்பா மாதிரி இருக்கா, இது கீழே வந்து ப்ராசஸர் இருக்கும். இது கீழே வந்து ப்ராசஸர் இருக்கும். இது எதுக்குன்னா இந்த ஹீட்டை வந்து வெளியில கொண்டு வரதுக்காக இந்த ஹீட் சிங்க் இதுக்கு பேரு. அதுக்கு பக்கத்துல ரேம் இந்த மாதிரி இருக்கும். இந்த பக்கமும் ரேம் இருக்கும், இந்த பக்கமும் ரேம் இருக்கு, இந்த பக்கம் ரேம் இருக்குது. இது எப்படி நம்ம மென்ஷன் பண்ணோம்னா இது CPU1, இது CPU2. சரியா? அப்ப இந்த ரேம் ஸ்லாட் இது A1, இது B1 A1,
A2 A3 A5 A6 A7 A8 A8. இப்போ இங்க வந்து B1 B2 B3 B4 B5 B6 B7 B8. இப்போ 8 8 16 இதுல வந்து பாத்தீங்கன்னா 16 ஸ்லாட் மெமரி. இருக்குது. 16 மெமரி ஸ்லாட்ஸ் இருக்குது. அந்த 16 ஸ்லாட்லயே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட 8 ரேம் இருக்குது. ஒரு சினாரியோ இப்ப ஓகே. சொல்றேன். ஐ ஹாவ் 8 ரேம்ஸ். ஒரு ரேம் வந்து பாத்தீங்கன்னா 32 GB ரேம். இப்போ அந்த 8 ரேமை ஓகே. நீங்க எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா, சும்மா நம்ம இஷ்டத்துக்குலாம் இன்சர்ட் பண்ணக்கூடாது. இதுல 4 ரேம் போடணும், இதுல 4 ரேம் போடணும். அதாவது CPU 1க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 4 ரேம், CPU 2க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 4 ரேம். அதாவது எப்படி அதுவுமே வருஷப்படி தான் போடணும். ஓகே. இப்ப என்கிட்ட இதுல 8 ரேம், இதுல வந்து ரேம் ஃபுல்லா இருக்கு. இப்ப என்கிட்ட 8 ரேம் தான் இருக்குது. அதை நான் இன்சர்ட் பண்ண போறேன் அப்படின்னா, A1 A2 A3 A4ல ஒரு 4 ரேம் போடணும். B1 B2 B3 B4ல ஒரு 4 ரேம் போடணும். ஓகே, எனக்கு ரேம் பத்தல. இன்னும் நான் வாங்க போறேன். இப்ப எக்ஸ்ட்ரா வாங்கணும்னா இன்னும் ஒரு ரேம் வாங்கக்கூடாது, 2ஆ வாங்கணும். புரியுது இப்ப சார். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து பாத்தீங்கன்னா 32 GB ரேம் போடுறேன். சோ 32 GB ரேம் போடுறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு வரும்? 4 into 32 எவ்வளவு? 3 12 2 8 128 சார். 128 GB. ஓகே, ஆமா அப்ப சார். நான் 8 ஸ்லாட்ல போடுறேன். அப்ப எவ்வளவு வருது? 128 1 256 GB வருது. ஆமா சார். சரியா? எனக்கு 256 GB மெமரி பத்தல. அப்ப ஐம் கோயிங் டு ஓகே. இன்க்ரீஸ் த அனதர் மெமரி அப்படின்னா இன்னும் 2 ரேம் ஸ்லாட் வாங்கணும். அனதர் 32 ஒரு ஸ்லாட் வாங்கக்கூடாது, 2 வாங்கணும். அப்ப A1 A2 A3 A4ல போட்டிருக்கேன். அப்ப A5ல ஒண்ணு போடணும், B5ல ஒண்ணு போடணும். இதுதான் கணக்கு. மாத்தி ஓகே. போடக்கூடாது. அந்த சீரியல் நம்பர்ல கரெக்டா நம்ம வச்சு போடணும். ஓகேங்களா? ஓகே. இதுமே பாத்தீங்கன்னா சர்வர் மதர் போர்டு தான். சர்வர் மதர் போர்டுல இருக்கிற இது ஒரு ப்ராசஸர் ஓப்பன்ல இருக்கு. இது ஒரு ப்ராசஸர். இதுல ரேம் ஸ்லாஷ்லாம் ஓப்பன்ல இருக்கு பாருங்க. இதுல ரேம் இன்சர்ட் பண்ணல. இது பாருங்க, இதுவும் ஒரு மதர் போர்டு தான். இது வந்து பிளேட் சர்வர் மதர் போர்டு. இந்த மதர் போர்டு சின்னதா தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இது CPU 1, இது CPU 2. CPU 1க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பாருங்க. C1 C2 C3 D1 D2 D3 A1 A2 A3. இது கீழ இருந்து வரணும். A1 A2 A3 B1 B2 B3 அப்புறம் C1 C2 C3 D1 D அப்புறம் இந்த ஸ்லாட்டுக்கு இந்த சிபியூக்கு வந்தோம்னா C அடுத்து என்ன? D அடுத்து E தானே? E1 E2 E3 F2 F3 GH. அந்த சீரிஸ் படி தான் நம்ம வந்து RAM. இப்ப நீங்க இதுல RAM இன்சர்ட் பண்றீங்க அப்படின்னா எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா A1 A2 போட்டுறணும். அப்புறம் இதுல வந்து E1 E2 போட்டுறணும். அந்த மாதிரி 2 சிபியூக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி தான் நீங்க வந்து இன்சர்ட் பண்ணணும் RAM. ஓகே சார். புரியுது. இதுல பாத்தீங்கன்னா 24 ஸ்லாட்ஸ் இருக்குது. 24 ஸ்லாட்ஸ் இருக்குது. 12 இதுல ஒரு 12 ஸ்லாட் இருக்குது. இதுல ஒரு 12 ஸ்லாட் இருக்கு. அப்ப 12 24 ஸ்லாட்ஸ் இருக்குது. இது ஒரு சர்வர். இது ஒரு ரேக் சர்வர். இந்த ரேக் சர்வர் வந்து பாத்தீங்கன்னா DDR4 சப்போர்ட் பண்ணுது. இந்த ரேக் சர்வர் DDR4 சப்போர்ட் பண்ணுது. டோட்டல் மெமரி 24 ஸ்லாட் இருக்குது. 24 ஸ்லாட் போட்டுக்கலாம். அதை ஓப்பன் பண்ணா இப்படிதான் இருக்கும். இந்த சர்வரை ஓப்பன் பண்ணோம்னா உள்ள இப்படிதான் இருக்கும். இது ஒரு CPU 1, இது CPU 2. CPU 1க்கு சப்போர்ட் பண்ற ரேம்ஸ் இதெல்லாம், CPU 2க்கு சப்போர்ட் பண்ற ரேம்ஸ் இதெல்லாம். ஸோ உங்களோட மெமரியை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா டாஸ்க் மேனேஜர்ல போயிட்டு பெர்ஃபார்மன்ஸ்ல போனீங்கன்னா மெமரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க தெரிஞ்சிடும். செக் பண்ணுங்க உங்க லேப்டாப்ல என்ன இருக்குன்னு. எத்தனை ஸ்லாட் ஓப்பன்ல இருக்கு, எத்தனை ஸ்லாட் யூஸ் இருக்குன்னு காமிக்கும். சோடிமா என்ன எஸ்டிமான்னு காமிக்கும். இந்த இடம் செக் பண்ணுங்க. டாஸ்க் மேனேஜர் எப்படி டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணா மெனு பிரஸ் பண்ணிக்கோங்க. TASK அப்படி ஓப்பன் பண்ணுங்க. டாஸ்க் மேனேஜர்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்க. மெமரியில போணுமா சார்? ஆமா, மெமரியில போங்க. டாஸ்க் மேனேஜர் கிளிக் பண்ணிட்டு அதுல வந்துட்டு ப்ராசஸஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதுல மெமரி செலக்ட் பண்ணுங்க.
ஒரு நிமிஷம் சார். மெனுல டாஸ்க் மேனேஜர் டைப் பண்ணிட்டேன் சார். ப்ராசஸஸ் வந்துச்சு. ஓகே. அதுக்கு பக்கத்து டேப்ல பெர்ஃபார்மன்ஸ் ஒரு டேப் இருக்கா? ப்ராசஸ் பெர்ஃபார்மன்ஸ் பக்கத்துல. ஒரு நிமிஷம். CPU. ப்ராசஸர் பக்கத்துல இன்னொரு டேப் இருக்கும் பாருங்க. இருக்கு சார். பெர்ஃபார்மன்ஸ். அதுல மெமரிய செலக்ட் பண்ணுங்க. மெமரி சார். இப்ப எவ்வளவு மெமரி இருக்கு உங்க லேப்டாப்ல? அவைலபிள் 2.1 GB. ஓகே. ஸ்லாட் எத்தனை ஸ்லாட் யூஸ் ஆயிருக்கு? ஸ்லாட் 1 of 2 இருக்கு சார். 1 of 2னா 2 ஸ்லாட் இருக்குது. ஒரு ஸ்லாட்ல மெமரி போட்டுப்போம். டோட்டல் மெமரி எவ்வளவு இருக்கு? டோட்டல் 8 GB சார். 8 GB. ஃபார்ம் ஃபேக்டர் என்ன இருக்குது? ஃபார்ம் ஃபேக்டர் சோடியம் சார். சோடியம். அப்ப லேப்டாப்ல ஃபுல்லா சோடியம் தான் போடுவாங்க. சரியா? ஓகே சார். மெகாஹெர்ட்ஸ் ஸ்பீட் என்ன? ஒரு நிமிஷம் சார். ஸ்பீடு வந்துட்டு 2667 MTS. இங்க இதுல பாத்தீங்கன்னா ஸ்பீட் 3200 மெகாஹெர்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு 2600 மெகாஹெர்ட்ஸா? ஆமா சார். சோ உங்க டோட்டல் மெமரி வந்து இங்க பாத்துக்கலாம். இந்த இருக்கா? இதான் டோட்டல் மெமரி. எதுல சார்? இது வந்து எவ்வளவு யூஸ் ஆகுதுங்க மெமரி. ஓகே சார். இப்ப நான் எக்ஸ்ட்ரா ஸ்லாட் ஒன்னு போட்டா இன்னும் என்னோட லேப்டாப் ஸ்பீடா இப்ப இருக்கும். ஸ்லாட் யூஸ்ன்னு இருக்குல்ல, அதுல ஆமா சார். 1 of 2 இருக்கு. அப்படிதானே?